ஸோ கைஸ் சர்வைவர் சீரிஸ் 2024 வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாததும் ஒன்று நடந்துச்சு. ஸோ இந்த சர்வைவர் சீரிஸ் மென்ஸ் வார் கேம்ஸ் மேட்ச்சில் வந்து என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேட்சை பார்க்காதவங்க இந்த வீடியோ வந்து பார்க்காம விட்டுறாதீங்க. ஸோ மென்ஸ் வார் கேம்ஸ் மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டில் நடக்குது அண்ட் கேஜ் வந்து கீழே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூ பிளட் லைன் அண்ட் பிரான்சன் ரீட் வந்து வராங்க. நியூ பிளட் லைன் வந்து 4 பேர் வந்து குட்டி கேஜில் போயிடுறாங்க அண்ட் நம்ம ரிங்கில் போகிறது டாமா டோங்கா. ஸோ டாமா டோங்கா வந்து என்ன குடிச்சு வந்தாருன்னு தெரியல, அவர் வந்து ஸ்பைடர் மேன் மாதிரி கேஜில் வந்து பிடிச்சி ஓடுறாரு, குதிக்கிறாரு. அண்ட் தென் சாமி ஜெயினோட மியூசிக் வந்து ஹிட் ஆகுது. சாமி ஜெயின் அங்கிலேருந்து வராரு. தென் அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வராங்க. அதுக்கப்புறம் நோ எயிட் யூனிவர்சிட்டிலேருந்து ஜிமி உசோ வராரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஓடிசி த ரோமன் ரிங்ஸ் வராரு. அண்ட் கடைசியா வராரு மெயின் ஈவெண்ட் ஜே உசோ கிரௌட்ல இருந்து வந்து வராரு. தென் ஒரு மூமெண்ட்ல என்ன நடக்குதுன்னா, அண்ட் அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபாட்டு ரிங்குக்குள்ள வந்ததும் எல்லாரும் பழந்ததும் அண்ட் தென் ஓஜி பிளட் லைன்ல இருந்து 3வது ஆளா சிஎம் பங்க் வந்து போலான்னு இருப்பாரு. ஆனா ரோமன் ரிங்ஸ் வந்து கை வச்சிருவாரு, நீ போக கூடாது, சாமி ஜெயின் தான் போகணும்னு சாமி ஜெயினை வந்து அனுப்பி விட்டுருவாரு. ரோமன் ரிங்ஸ் வந்து சிஎம் பங்க் சொல்லி இருப்பாரு, அடுத்தது நான் தான் போறேன்னு. நியூ பிளட்லைன்ல இருந்து டாங்காலவங்க வர்றாரு. அவரால் அந்த டேபிள் கூட ஒழுங்கா உள்ள போட முடியல. ரோமன் ரிங்ஸ் வந்து போலான்னு பாப்பாரு. இங்க வந்து சிஎம் பங்க் வந்து ரோமன் ரிங்ஸை தள்ளி விட்டு அவரு போயிடுவாரு. அண்ட் அங்க வந்து ரோமன் ரிங்ஸோட மூஞ்சே மாறிடும். செம்மையா கோவத்துல இருப்பாரு அவரு. அண்ட் உள்ள வந்து தரமா ஒரு மேட்ச் போயின்னு இருக்கும். கடைசியா நியூ பிளட் லைன்ல இருந்து வராங்க நம்மளோட சோலோ சிக்கோவா. ஸோ சோலோ சிக்கோவா வந்து உள்ள போவாரு, எல்லாரையும் பொழப்பாரு. ஒரு செயின் அண்ட் ஒரு பூட்டை வந்து எடுத்துன்னு போயிடுவாரு அவரு. அண்ட் கேஜை வந்து அவர் வந்து லாக் பண்ணிடுவாரு. கீ வந்து தன்னோட கீ தான், ஏன்னா வந்து அண்ட் தென் ரோமன் ரிங்ஸ் வந்து என்ட்ரி ஆகுது, டைம் ஆகுது. ஆனா சோலோ சிக்கோவா வந்து கேட்டை வந்து பூட்டிடுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் எப்படியாவது ரோமன் ரிங்ஸ் வந்து கேஜ் மேலே ஏறிட்டு ஒரு தரமான என்ட்ரி கொடுப்பாரு, எல்லாரையும் பொழப்பாரு மேல இருந்து. அங்க பஞ்சு இங்க பஞ்சுன்னு எல்லாருக்கும் ஒரு பஞ்சு தருவாரு. ஒரு ரிங்ல வந்து ஓஜி பிளட் லைன் அண்ட் சிஎம் பங்க் வந்து கீழே வீந்து கிடப்பாங்க. அண்ட் இன்னொரு ரிங்ல வந்து நியூ பிளட் லைன் இருப்பாங்க. ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து எல்லாரையும் எழுப்பி விடுவாரு, எல்லாருக்கும் கை கொடுப்பாரு. ஆனா சிஎம் பங்க் மட்டும் கை தர மாட்டாரு. சிஎம் பங்க் வந்து தானா தான் எழுச்சிப்பாரு. தென் ஒரு மூமெண்ட்ல என்ன நடக்குதுன்னா, சோலோ சிக்கா வந்து தள்ளிடுவாரு அண்ட் ரோமன் ரிங்ஸ் வந்து தெரியாம ஸ்பியர் வந்து சிஎம் பங்க் குத்துருவாரு. அண்ட் மேட்ச் நடுவில் பாத்தீங்கன்னா பாவலேமனும் வருவாரு. நீங்க வந்து ஒற்றுமையா இருங்க, இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கணும், இது வந்து வார் கேம்ஸ். தென் நம்ம நேத்து சொன்ன மாதிரி பிரான்சன் ரீட் வந்து மேல ஏறி விடுவாரு சுனாமி போட. அது யாருக்குன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து சுனாமி போட போவாரு. அங்க கடைசி நேரத்துல வந்து காப்பாத்துவாரு நம்மளோட சிஎம் பங்க் ரோமன் ரிங்ஸ் ஷாக் ஆயிடுவாரு, என்னடா இவன் நம்மள காப்பாத்துறான்னு. தென் நம்ம மேட்சோட எண்டிங்க்கு வருவோம். ஓஜி பிளட் லைன் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுவாங்க. சோலோ சிக்கோவா மட்டும் தனியா நின்று இருப்பாரு. அண்ட் ஓஜி பிளட் லைன் வந்து எல்லாரும் சோலோ சிக்கோவாக வந்து தன்னோட பினிஷர் தராங்க. அண்ட் கடைசியா ரோமன் ரிங்ஸ் வந்து ஸ்பியர் போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சிடறாரு, ஜெயிச்சிடறாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோமன் ரிங்ஸ் அண்ட் சிஎம் பங்க் வந்து ஹேண்ட் ஷேக் கூட பண்றாங்க. அண்ட் ஓஜி பிளட் லைன் வந்து வெளியே வரும்போது பாவலேமன் வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாரு, தேங்க்யூ சொல்றாரு. அண்ட் கடைசியா எல்லாரும் ரேம்ப் ஆண்ட போறாங்க. ஓஜி பிளட் லைன் வந்து தன்னோட வீத ஒன்ஸ் காமிக்கிறாங்க. சிஎம் பங்க் வந்து அந்த ஸ்லீப் போஸ் வச்சுக்கிறாரு. இதோட இந்த சர்வைவர் சீரிஸ் 2024 வந்து முடியுது. ஸோ நம்ம எல்லாரும் ராக்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கல, ஆனா அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது. சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரிங்ஸ் வந்து டீமா ஒர்க் பண்ணாங்க. அண்ட் சர்வைவர் சீரிஸ் 2024 வந்து மேட்சஸ்லாம் தரமாக தான் இருந்தது. ஜஸ்ட் அந்த ரிட்டர்ன் மட்டும் தான் நடக்கலை. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த சர்வைவர் சீரிஸ் 2024 வந்து பிடிச்சதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.